ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபைனல் மினிட் கொஷின் வச்சுருக்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின். அதை பார்த்து கூட வச்சுக்கோங்க. சயின்ஸை பொறுத்தவரைக்கும் இதுதான் வரும் அதுதான் வரும்னா சொல்ல முடியும். 7 மார்க்கு 4 மார்க்கு 2 மார்க்கு கலந்து கூட கேட்பாங்க. 2 மார்க் எடுத்து கலந்து கேட்பாங்க. ஸோ அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன்ஸ் வாரியாக பார்ப்போம். நம்ம ஃபிசிக்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 5ஆம் பாடம் நல்லா படிச்சுக்கோங்க. 6ஆம் பாடம் ஃபிசிக்ஸ் படித்தாலே கெமிஸ்ட்ரி ஆப்ஷனில் விட்டுறலாம். அதுக்காக கெமிஸ்ட்ரி படிக்க வேணாம்னு சொல்ல, கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் ரியாக்ஷன் லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் 11ஆம் லெசன் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த பயோடெக்னாலஜி எவல்யூஷன் அந்த 19th லெசனும் 20th லெசனும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஏன்னா புக் பேக் படித்தாலே போதும். 1 மார்க் வந்து ஒரு 6 கேட்குறாங்க, 2 மார்க் வந்து 5 அவங்க டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து மாறுது. ஆனால் 50 மார்க் தான் எக்ஸாமு. எல்லாமே புக் பேக் தான். எம்டி வெசல், அந்த ஸ்டெல்லர் எனர்ஜி, அந்த ஃபிசிக்ஸில் கொஸ்டின் ரிவர்சபிள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்கேஃபெட்டிக்ஸ், ஏஜ் ஆஃப் ஃபோசில் ஃபியூல், அவுட் பிரீடிங், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், தவிர்க்க முடியாத கொஸ்டின். ஸோ இது மட்டும் ஒரு சம்மு கேட்டிருக்காங்க, அது புக் பேக் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் சவுண்ட் இன் கேஸ் சொல்லவே இல்லை, பட் இம்பார்ட்டன்ட் தான். இது கேட்குறாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல் ஈக்லிபிரியம் கேட்டசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாசிலைசேஷனும் கேட்குறாங்கப்பா புதுசாக, நான் சொல்லலை. பட் இந்த 2 கொஸ்டின் பாருங்கள், அந்த 2 மார்க்லேருந்து கேட்டிருக்காங்க. பயோடெக்னாலஜி லெசன்லேருந்து பயோ ஃபார்ட்டிஃபிகேஷனும் பார்த்துக்கோங்க. அண்ட் பிஹெச் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் லெசனில் ஹார்ட்ஸ் கொஸ்டினும் அண்டு 10th லெசன் 11th லெசன் இருக்கிற கெமிஸ்ட்ரியில் அதுலேயும் ஹார்ட்ஸ் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோ. கம்பல்சரியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸ்லேயே பாருங்கள், எக்கோ அந்த மெடிக்கல் அது வந்துருச்சு பாருங்கள், எழுதிடலாம். கெமிஸ்ட்ரியில் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், பிஹெச் அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பாருங்கள், எத்தனோ பாட்னி இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனோ பாட்னியோட இம்பார்ட்டன்ஸு. அடுத்து வந்து பயோடெக்னாலஜி இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். இவங்க இப்படி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து 4 மார்க்கில் கேட்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன், ஆல்கஹாலிக் ரீஎலிவேஷன் சொல்லிட்டு ஹெல்த் அண்ட் டிசீஸ் லெசன் இருந்தால் அது கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோடெக்னாலஜி லெசனில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. இன்பிரீடிங் அவுட் பிரீடிங்னு ஒன்று இருக்குது, அது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 2 லெசனுமே புக் பேக் நல்லா படிச்சு. கெமிஸ்ட்ரியில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் லெசன் நல்லா படித்தாலே சூப்பராக எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயாலஜியில் வந்து ஆர்கேஃபெட்டிக்ஸு, ஏஜ் ஆஃப் ஃபோசில் ஃபியூல், கிவி, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த எத்தனோ பாட்னி, இந்த கொஸ்டின் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது அதில். ஸோ அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸி தான். ஒன்றும் போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் படிக்கணும் அவசியம். நான் கொடுத்த கடைசி நிமிஷம் கொஸ்டின் படித்தனாலே போதும், எழுதிடலாம். இல்லை இருந்தும் படிக்க முடியலன்னா ஃபிசிக்ஸை நல்லா படி, ஒரு 7 மார்க் எழுதிடலாம். 2 மார்க்கு கொஞ்சம் எழுதிடலாம், 4 மார்க் எழுதிடலாம். கெமிஸ்ட்ரி வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் லெசன் மட்டும். பயாலஜியில் அந்த எவல்யூஷன் லெசனில் ஃபுல்லாக படிச்சிரு. அது புக் பேக் 4-5 கொஸ்டின் தான் இருக்குது. ஹோமோலோகஸ் அனலாகஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சிரு. அதுக்கப்புறம் அந்த பயோடெக்னாலஜி லெசனில் 2 டீட்டெயில், ஹைப்ரிட் விகர், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகரும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி படிச்சிரு. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் அந்த 2 மார்க்கில் ஏபி அவுட் பிரீடிங் இன்பிரீடிங்கு, இந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேவா? தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. தட்ஸ் இட். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபைனல் மினிட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து படிங்க. தேங்க்யூ. கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும்.